ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वोदयस्थितिलयो नितिप्रदाय ज्ञानप्रदाय विबुधासुरसौख्य दुःखसत्कारणाय तदाय नमो नमस्ते धर्म विज्ञान वैराग्य परमेश्वर्यशालिनः आनन्दतीर्थ भगवत्पादान् वन्दे निरन्तरम् आनन्दतीर्थोपदिष्टो निधिर्नारायणाख्वयः प्रदर्शितो येन सम्यक् जयतीर्थं तमाश्रये तं वन्दे नरसिंहतीर्थनिलयं श्रीव्यासराट्पूजितं ध्यायन्तं मनसा नरसिंहचरणं श्रीपादराधं गुरुं प्रत्यकल्पितकल्पोऽयं प्रत्यर्थगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् स्मृतिष्ठार्थसिद्धये पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मवर्ताय च वसतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे दुर्वादिध्वान्तरवे वैष्णवेन्द्यवरेन्द्रवे श्रीराघवेन्द्रगुरवे नमो अत्यन्तदयालवे सत्याभिघ्नकराब्दोत्थान पंचाशद्वर्षपूजकान् सत्यप्रमोदतीर्थार्यान् नौमिन्यासुधारतान् अस्मद्गुरुसमारम्भां टीकाकृत्पादमध्यमां श्रीमदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எந்தொருதாக அனுமதி ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. அதுல 6வது ஸ்லோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது திரிவாரம் எஃபட்டென் நித்யம் ஸ்தோத்திரம் பக்தியா திஜோத்தம மாஞ்சிதம் லபதே பீஷ்டம் ஷண்மாசா பிந்தரே கலு அப்படின்னு. அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை சாமான்யமா இந்த வரிகள் சொல்ற அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, திரிவாரம் எஃபட்டென் நித்யம், நித்தியமா மூணு வாட்டி, அதாவது 3 டைம்ஸ் யஹா பட்டேன் நித்யம், 3 வாட்டி யார் படிக்கிறாங்களோ பக்தியா படிக்கிறாங்களோ திஜோத்தமஹா, அதாவது திஜோத்தமன், வாஞ்சிதம் லபதே பீஷ்டம் ஷண்மாசா பிந்தரே கலு, அவனோட இஷ்ட காமியங்கள், அவனோட இஷ்ட பூர்த்தி, அனிஷ்ட நிவர்த்தி, இது எல்லாமே ஷண்மாசா பிந்தரே கலு, 6 மாசத்துக்குள்ளேயே ஆயிடுமே அப்படின்னு, வித்தின் த கேப் ஆஃப் 6 months அது ஆயிடும் அப்படின்றது இங்க வந்து குறிப்பிடாங்க. அந்த மேலோட்டமா பார்க்கக்கூடிய அர்த்தம் வந்து அப்படிதான். ஆனா அபரோக்ஷ ஞானத்தை அடைந்த ஞான நெத்தி வரேன்னா இருக்கக்கூடிய, நெத்தி அக்ரேசரா இருக்கக்கூடிய ஸ்ரீ வியாசராஜர் வந்து இந்த மாதிரி ஒரு சாமானிய அர்த்தத்தை சொல்லக்கூடியவரா அப்படின்னு பார்த்தா, அங்கதான் வந்து நம்ம பதத்தையும் பிரிச்சு பார்க்கணும். பதத்தை பிரிச்சு பார்க்கணும், கோஷத்தை பிரிச்சு பார்த்தா அவர் அபரோக்ஷ ஞானத்தோட அந்த மகத்துவம், அவரோட பக்தியோட மகத்துவம் வந்து நமக்கு தெரியும். அதாவது சாஸ்திரத்துல வந்து யஹா அப்படின்றது வந்து யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த யஹா அப்படின்றத வந்து எவன் ஒருவன் அப்படின்றத அர்த்தம். அந்த எவன் ஒருவனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு பார்த்தா, அந்த எவன் ஒருவன் தேவ பூஜா, சத் சங்கமம், பூஜா, தான, ஹோமம், இந்த மாதிரி நல்ல காரியங்களெல்லாம் எவன் ஒருவன் ஆசக்தனா இருக்கானோ, அதாவது இங்கே அந்த இதை பார்த்தா இது வந்து யுஜிதாது அப்படின்ற ஒரு தாது ரூபத்துல இருந்து வந்தது. அதாவது யஜிஷ்ச தேவ பூஜா சங்கதி கரணதானேஷு பிரசித்தா அப்படின்னு இங்க. இன்னொன்னு தேவ பூஜா சத் சமாகம தானாதி சத்கர்ம கர்த்தாயா புருஷா யஹா அப்படின்னு. அந்த தேவ பூஜா, சத் சமாகமம், தான, ஹோமம், இந்த மாதிரி சத் விஷயங்கள் எல்லாம், சத்கர்மங்கள் எல்லாம் எவன் ஒருவன் ஆசக்தனா இருக்கானோ, எவன் ஒருவன் அந்த செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கானோ அவனுக்கு யஹா அப்படின்றது. ஸோ யஹா அப்படின்றது நம்ம சாமானியமா வந்து யஹானா எவன் ஒருவன் அப்படின்றது எடுத்துட்டு இருக்கோம். அந்த யஹாக்கு வந்து ஒரு சாஸ்திரம் கொடுத்துட்டு இருக்க அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அர்த்தம் தான். எவன் ஒருவன் தேவ பூஜா, சத் சமாகம, தான, ஹோமம், இந்த எல்லாம் விஷய ஆசக்தி இருக்கானோ அந்த காலத்துல இதை படிச்சா இது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்றது ஒரு அர்த்தம். அந்த யஹா அப்படின்றது ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், எலிஜிபிலிட்டி மாதிரி எடுத்துக்கலாம். சரி, திரிவாரம் அப்படின்றதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து 3 கொடுத்துருக்காங்க. 3 வந்து அதாவது 2 கொடுத்துருக்காங்க. திரிவாரம் அப்படின்றது, அப்புறம் ஷண்மாசாபிந்தரி அப்படின்றது. இதுக்கு வந்து நிறைய புராணத்துக்கு சொன்ன மேலோட்டமா அர்த்தத்தை பார்த்து, புராணத்துல சொன்ன அந்த அர்த்தத்தை பார்த்தா அது வந்து கொஞ்சம் விருத்தமா இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தா, திரிவாரம் 3 வாட்டி சொல்லணுமா அப்படின்னு, ஒரே ஒரு வாட்டி கிருஷ்ணா, ஒரே ஒரு வாட்டி நாராயணா அப்படின்னு சொன்னா பத்தாதா அப்படின்லாம் கேட்டா, அதுக்கும் இந்த திரிவாரம் அப்படின்றதுக்கு வந்து 3 வாட்டி சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் இல்ல, இதுக்கு வந்து இன்னொரு அர்த்தமே இருக்கு அப்படின்னு வியாக்கியாதா வந்து எடுக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, அது பக்தியா ஒரு வாட்டி சொல்றதுக்கும், இது பக்தி இல்லாம 3 வாட்டியோ இல்ல 300 வாட்டியோ சொல்றதுக்கும் அது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க திரிவாரம் அப்படின்ற சப்தத்தாச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இது வந்து திரிபிகி அப்படின்னு ஆரம்பிச்சு
எந்த திரிபிகி யார் யார் இந்த திரிபிகி அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கு அதிபதியா இருக்க திரிபிகி யார் யார் அப்படின்னு பார்த்தா இது வந்து விஷ்ணு லக்ஷ்மி வாயு இந்த 3 பேர் அனுசந்தானம் வச்சு இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கணும் அப்படின்றது. அதாவது விஷ்ணு, ராமர், லக்ஷ்மி, வாயு இந்த 2 பேர், அதாவது இந்த 3 பேர் திரிவாரம் இந்த 3 பேரை அனுசந்தானம் பண்ணி இந்த அதிபதியா இருக்கக்கூடியவங்க இந்த ஸ்தோத்திரத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய தேவதைகள் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு ஞானபக்தி வைராக்கியத்துக்காக படிக்கணும், ஞானபக்தி வைராக்கியத்தோட அபிவிருத்தி ஆகணும்ன்றதுக்காக அந்த ஒரு அபேட்சத்தோட படிச்சு இது வந்து முக்கிய பிராணாந்தரகத்தை நாராயணக்கு சமர்ப்பணம் பண்ணா ஞானபக்தி வைராக்கியம் வந்து அபிவிருத்தி ஆகும். ஸோ ஞானபக்தி வைராக்கியத்தை அபேட்சம் பண்ணி படிக்கணும். இந்த ஒரு த்ரீவாரம் 3 தானே அர்த்தம். ஸோ இந்த ஒரு ஞான பக்தி வைராக்கியம். இன்னொன்னு மானச தெய்கிக வாச்சிக காயக மானசிக தெய்கிக வாச்சிக இந்த 3 சாமானிய காலத்துல நடக்கணும் அப்படின்றது. வாச்சிகா அப்படின்றத வாயால் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கணும், நமாமி தூதம் ராமஸ் அப்படின்னு மனசால் நினைச்சிட்டு இருக்கணும். தேகத்தால் என்ன பிரதட்சிணமோ நமஸ்காரமோ என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்றத வந்து இங்க பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு 3 ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து விஷ்ணு லக்ஷ்மி வாயுவோட அனுசந்தானம், நெக்ஸ்ட் ஞான பக்தி வைராகிய அபிவிருத்திக்காக, இப்போ வந்து தெய்கிக வாச்சிக காயிக மானசிக தெய்கிக வாச்சிக. ஸோ இந்த 3 பேர் இந்த 3 அடுத்தது வந்து ஒரு 2 ஞானத்தை அனுசந்தானம் பண்ணி ஒரு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா விஷ்ணு சர்வோத்தமத்துவ, விஷ்ணு பிரேரகத்துவ, விஷ்ணு பிரீத்தியர்த்த. எந்த ஒரு காரியம் நம்ம பண்ணா கூட விஷ்ணு பிரீத்தியர்த்துக்காக தான் பண்ணணுமே தவிர வேற எந்த ஒரு அதுக்கு வெளியே வந்து போகக்கூடாது. சகாம பக்தியை விட நிஷ்காம பக்தி வந்து எவ்வளவோ மேல், எவ்வளவோ அது வந்து அதோட டிஃபரன்ஸ் வந்து அத்தியந்தமா இருக்கும். அதுக்காக தான் மத்வாச்சாரியர் வாயுஸ்துதியில கூட திரிவிகரண பண்டிதாச்சாரியர் சொல்லும்போது நிஷ்காமிய பக்தியை கூட குருக்கள் கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு தான் அங்க அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. அதுதான் நிஷ்காம பக்தி, நித்திய பக்தி, சாஸ்வத்தியமா இருக்கக்கூடிய பக்தி, தேகிமே சுபக்தியும் சீக்கிரமா சுபக்தி அந்த சுபக்தியை கொடு, நிர்மலமா இருக்கக்கூடிய பக்தியை கொடு அப்படின்னா நிஷ்காமிய பக்தியை கொடு அப்படின்றது அர்த்தம். இப்போ நிஷ்காமியமா பக்தியை கேட்கணும், பிளஸ் இங்க வந்து ஞானபக்தி வைராகியத்தை கேட்டா அது காமியமாச்சு அப்படின்னு பார்த்தா சாஸ்திர ரீதியில கேட்கக்கூடிய அப்படின்ற எக்ஸப்ஷன்ல ஞான பக்தி வைராகியங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த ஞான பக்தி வைராகியங்களை கேட்டா அது வந்து எந்த ஒரு தோஷமும் இல்லை. ஏன்னா ஞானபக்தி வைராக்கியம் வந்து மோட்ச சாதனைக்காக உபயோகம் ஆகும். ஸோ மோட்சத்தை வந்து கேட்கக்கூடியது தப்பு இல்லை அப்படின்றது இங்க வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு அனுசந்தானம் விஷ்ணு சர்வோத்தமத்துவ, விஷ்ணு பிரேரகத்துவ, அப்புறம் விஷ்ணு பிரீத்தியர்த்துவக்காக இந்த 3 அனுசந்தானத்தை எடுத்து படிக்கணும். சரி, இது முடிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வாயு ஜீவோத்தமத்துவ, வாயு பிரேரகத்துவ, வாயு பிரீத்தியர்த்துவம். இந்த 3 வாயு ஜீவோத்தமன் ஃபர்ஸ்ட் வந்து விஷ்ணு சர்வோத்தம அப்படின்றத பார்த்தோம். விஷ்ணு சர்வோத்தம, விஷ்ணு பிரேரகத்துவ, விஷ்ணு பிரீத்தியர்த்தம். விஷ்ணு சர்வோத்தமன், விஷ்ணு சர்வோத்தமன், விஷ்ணு சர்வோத்தமன். அப்புறம் விஷ்ணு பிரேரகத்துவ, விஷ்ணு பிரேரணை பண்ணல அப்படின்னா நான் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்க முடியாது. பிம்போசி பிரதிபிம்போஸ்மி அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா தேவ பூஜை பண்ணும்போது கூட. ஸோ விஷ்ணு பிரேரணை பண்ணா மட்டும்தான் நமக்குள்ள இருந்து விஷ்ணு இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னா மட்டும்தான் நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல முடியும் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் விஷ்ணு பிரீத்தியர்த்தம். அதே மாதிரி வாயு ஜீவோத்தமத்துவம், வாயு ஜீவோத்தமர், வாயு விஷ்ணுவால் பிரேரணப்பட்ட வாயு, அந்த வாயுவால் பிரேரணப்பட்ட நான் அப்படின்றது இங்க வந்து பார்க்கலாம். அது ஸோ வாயு பிரேரகத்துவம் வாயு தேவர் பிரேரணை பண்ணலாம் ஆகாது. அப்புறம் வாயு பிரித்தி அர்த்தம் வாயு தேவரும் பிரித்தி ஆகட்டும் அப்படின்றது இங்க வந்து பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு அர்த்தம் இருக்கு, இன்னும் 2 அர்த்தம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா கூட எந்த ஒரு சூக்தம் ஆகட்டும் ஸ்தோத்திரம் ஆகட்டும் இருந்தாலும் ரிஷி தேவதா சந்தஸ் அப்படின்றது எல்லாம் இருக்கும். ஸோ எந்த ஒரு இந்திரதர்கணம ஸ்தோத்திரத்துக்கும் என்ன ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த திரிவாரமுக்கு வந்து ரிஷி தேவதா சந்தஸ், இந்த ரிஷி தேவதா சந்தஸ் நீ தெரிஞ்சுக்கிட்டு படிச்சால் இந்த அர்த்தம் வந்து உனக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். இதோட பலன் வந்து உனக்கு சீக்கிரமே கிடைக்கும், ரொம்ப சுலபமாகவும் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியும். சரி, இங்க யார் ரிஷி தேவதா சந்தஸ் அப்படின்னு பார்த்தா ரிஷிகள்னா யாரு? மந்திர திருஷ்டா, மந்திரத்தை யாரு பார்த்தாங்களோ அவங்களுக்கு தியான சக்தி அந்த மந்திரத்தை யாரு பார்த்தாங்களோ திருஷ்டா அத ரிஷிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா யாரு இந்த மந்திரத்தை எழுதினாங்களோ ஸ்தோத்திரத்தை எழுதினாங்களோ அவங்க கூட ரிஷிகள் அப்படின்ற அனுசந்தானத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதை யார் எழுதினா? வியாசராஜ எழுதினார். ஸோ இந்த ஒரு சந்தஸ்ல எழுதியிருக்காரு, அனுஷ்டுப் சந்தஸ்ல எழுதியிருக்காரு. ஒரு ஸ்தோத்திரமும் ஒரு சந்தஸ்ல இருக்கும்.
கீதானுஷ்டுப் சந்தஸ், வாயுஸ்துதி ஸ்ரக்தரா நம்பரு ஸ்ரக்தரா சந்தஸ்ல இருக்கு. அப்புறம் காயத்ரி சந்தஸ் சில ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து அனுஷ்டுப் சந்தஸ். மொத்தமா 7 சந்தஸ் இருக்கு. ஜெகதி, அனுஷ்டுப், திரிபதா, அப்புறம் காயத்ரி, இந்த மாதிரி ஒரு 7 சந்தஸ் இருக்கு. இந்த 7 சந்தஸ்ல இது வந்து அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கு. அதாவது 24 அக்ஷரங்கள் மொத்தமா இருக்கும். இந்த 24 அக்ஷரத்தால், அதாவது 7 அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கக்கூடிய பிரதிபாத்திய தேவதா யார் அப்படின்னு பார்த்தா ஹனுமத். ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தா யந்திரதாரக ஹனும ஸ்தோத்திர மந்திரஸ்ய யந்திரதாரக ஹனும ஸ்தோத்திரஸ்ய व्यासराजो ऋषिः अनु प्राणो देवता अनुष्ठुப் சந்தः பாராயணே விநியோகः யந்திரதாரக ஹனும ஸ்தோத்திர பாராயணே விநியோகः அப்படின்னு சொல்லி நம்ம படித்தால் இதுக்கேற்ற ஒரு பலனாகட்டும், இதுக்கேற்ற ஒரு சித்தி ஆகட்டும், உங்களுக்கு யார் படிக்கிறாங்களோ அந்த யஹாக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இது ஒரு கிரமம். இந்திரதாரகானும ஸ்தோத்திரத்தோட கிரமம் எப்பெல்லாம் படிக்கணும், எந்த பாராயணம் பண்ணதுக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்திருக்காரு. பலிதா சுக்தம், சுந்தர காண்டம், வாயுஸ்துதி, இந்த ரெண்டும் இந்த மூணும் சொல்லிட்டு, அதாவது பலிதா சுக்தம் சொல்லிட்டு, வாயு சுந்தர காண்டம் சொல்லிட்டு, வாயுஸ்துதி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த இந்திரதாரகானும ஸ்தோத்திரத்தை படிக்கணும் அப்படின்ற நியமத்தை கொடுத்திருக்காரு. புனஸ்சரணம் பண்ணா புனஸ்சரண கிரமத்தோட அந்த கிரமங்கள்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் வாயுஸ்துதி எல்லாம் படிச்சு அதோட புனஸ்சரணம் பண்ணி அதுக்கப்புறம் எந்திரதாரக ஹனும ஸ்தோத்திரத்தை படிக்கணும் அப்படின்றத வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்றத வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரிவாரம் அப்படின்றதுக்கு வந்து 3 வாட்டி படிக்கணும் அப்படின்ற அர்த்தத்தை வந்து நம்ம எடுத்தால் அது வந்து ரொம்ப ஒரு லௌகிகமாகட்டும், லௌகிகம் மட்டும் இல்லாம ஒரு 3 வாட்டி சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனா வியாசராஜன் அதான் சொல்றா அப்படின்றது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அப்ரோக்ஷ ஞானிகள் ஆகட்டும், அந்த அபரோக்ஷ ஞானி வந்து இந்த மாதிரி 3 வாட்டி ஒரு ஸ்தோத்திரத்தை சொன்னா மட்டும் தான் அதுக்கு சித்தி அடையும் அப்படின்றது நான் சொல்ல மாட்டாரு. ஏன் அப்படின்னா பகவந்தோட தியானத்தை வந்து ஒரு வாட்டி பக்தியா பண்ணா கூட அதை வந்து எவ்வளவோ எத்ததோப்பி ஹரே பத சம்ஸ்மரணை அப்படின்னு மத்வாச்சாரியர் சொல்றாரு இல்லையா. ஸோ ஒரு எத்தனம் பண்ணா ஒரு எஃபர்ட் எடுத்தாலே ஒரு பெரிய சாதனை நடக்கும் அப்படின்றதுதான் சாஸ்திரத்தான் சொல்லப்படுது. ஸோ 3 வாட்டி ஏன் சொல்லணும் அப்படின்னு, அதாவது இந்த 3 வாட்டியும் இந்த 3 வாட்டி சொல்றது தப்பு இல்லை. ஆனா இந்த 3 வாட்டிக்கு அர்த்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா, திரிவாரமுக்கு அர்த்தம் வந்து விஷ்ணுலட்சுமி வாயு ஞான பக்தி வைராக்கிய மானசிக தெய்வீக வாச்சிக விஷ்ணு சர்வோத்தமத்துவ பிரேரகத்துவ விஷ்ணு பிரீத்தியர்த்துவ வாயு ஜீவோத்தமத்துவ பிரேரகத்துவ பிரீத்தியர்த்துவ ரிஷி தேவதா சந்தஸ், அப்புறம் அதோட நியமம் பலிதா சூக்த சுந்தரகாண்ட வாயுஸ்துதி, இதுக்கப்புறம் இந்திரதாரக ஹனும ஸ்தோத்திரம் அப்படின்றதோட நியமத்தோட இந்த திரிவாரம் அப்படின்றதுக்கு அர்த்தம். பட்டேன் நித்தியம் நித்தியமா யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்தோத்திரம். பக்தியா என்ன ஒரு செயல் செய்தாலும் பக்தியோட செய்யணும். பக்தியோட செய்யலாம் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் அது பகவந்தனுக்கு ஆகட்டும், வாயுதேவருக்கு ஆகட்டும், குருகளுக்கு ஆகட்டும் அது சேரவே சேராது அப்படின்றது சாஸ்திரத்தை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. பத்திரம் புஷ்பம் பலம் துவயம் யோமே பக்தியா பிரயச்சிதி அப்படின்னு தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. தவிர எவ்வளவோ தானம் பண்ணாலும், எவ்வளவோ லட்சங்கள் கொடுத்தாலும், எவ்வளவோ ஸ்வர்ண கிரீட்டம் ஆகட்டும், வரச கிரீட்டம் ஆகட்டும், என்ன இருந்தாலும் அது வந்து பக்தி இல்லை அப்படின்னா அது வந்து எந்த ஒரு ஸ்வீகாரத்துக்கும் யோக்கியத்தை இல்லை, அகரத்தை இல்லாத ஒரு வஸ்து அப்படின்றது ஆகுமே தவிர அதை எந்த ஒரு பகவந்தனும் ஸ்வீகாரம் பண்ண மாட்டான், வாயுதேவரும் ஸ்வீகாரம் பண்ண மாட்டாரு தவிர அது ஒரு எப்படி சொல்றது ஒரு யூஸ் இல்லாத ஒரு பதார்த்தம் அப்படி இல்லை, யூஸ் இல்லாத ஒரு அப்படின்னு அர்த்தம் வருது. ஏன்னா பக்தி இருந்தா அப்படின்னா அந்த பாவம் இருந்தா மட்டும்தான் மன்மனா பவ மத்பக்தோ பவ மத்தியாஜி பாவ நமஸ்குரு அப்படின்னு தான் கிருஷ்ணர் சொல்றாரு. என்னோட பாவத்திலேயே நான் என்ன நினைச்சிட்டு என்னே நினைச்சு எனக்காகவே யாகம் பண்ணு, என்னோட பிரீத்தியர்த்தத்துக்காகவே தியானத்தை பண்ணு, யாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்றதை தவிர பக்தி இல்லாம எந்த ஒரு செயலும் செய்தால் அதுக்கு வந்து ஒரு துளி கூட உபயோகம் இல்லை அப்படின்றத பார்க்க முடியும். இங்க அப்புறம் திஜோத்தமஹா இது இதுக்கும் திஜோத்தமஹா அப்படின்னா சாமானிய அர்த்தம் வந்து திஜாஹா அப்படின்னா பிராமணர்கள். ஸோ பிராமணர்கள் உத்தமா இருக்கணும், பிராமணத்தோத்தமஹா பிராமணர்கள் அந்த சமூகத்திலேயே உத்தமத்துவமா இருக்கக்கூடிய பிராமணோத்தமஹா அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜஹா அப்படின்னா ஏன் பிராமணன் அப்படின்னா 2 வாட்டி பிறக்கின்ற அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போ பிறக்கிறது, செகண்ட் வந்து உபநயனம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்மம் எடுக்கிறது சிசுவா இருக்கக்கூடிய ஜென்மம். அதுக்கப்புறம் அந்த உபநயனமோட வயசான அப்புறம் உபநயனமோட அந்த ஒரு இதானதுக்கு உபநயனம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஜென்மமா வந்து அந்த சாஸ்திரத்துக்கு அது கொடுக்கப்படுது. இது உபநயனம் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் ஜென்மம் வருது அப்படின்றது நமக்கு பார்க்க முடியும். அதுக்காக துஜாஹா அப்படின்றது பிராமணர்களுக்கு பேர்.
ஸோ பிராமணோத்தமஹா. அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு அர்த்தங்களை கூட எடுத்துக்கலாம். அது வந்து பக்தியா த்விஜோத்தமஹா கூட எடுத்துக்கலாம். அதாவது பக்தி அத்விஜோத்தமஹா அப்படி கூட எடுக்கலாம். பக்தியோட அத்விஜோத்தமஹா அப்படின்னா அத்தி இதி ருத்ரஹா அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். நானா தேசா இது நானார்த்த சமாயுக்த குண்டலாதி விராஜிதம் அப்படின்ற நம்ம விட அத்தி அப்படின்னா ருத்ரதேவர் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்க அத்விஜோத்தமஹா அப்படின்றதுக்கு வந்து அத்து அப்படின்றத அத்தி அப்படின்ற பதத்தை எடுத்து ருத்ரஹா அப்படின்ற பேரை கொடுத்து விஹி விஹி அப்படின்றதுக்கு வந்து கருடஹா அப்படின்றத கொடுத்து அப்புறம் எல்லா பௌருஷ்ய கிரந்தங்களுக்கும் அபிமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சேஷதேவர். அதாவது கருட சேஷ ருத்ரர் இந்த 3 பேரோட சன்னிதானத்தோட இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கணும். யார் படிக்கிறாங்களோ, அதாவது கருட ருத்ரர் அத்த ருத்ரஹா அத்திதே ருத்ரஹா திஹி கருடா எல்லா பௌருஷ கிரந்தங்களுக்கு அபிமானத்துவ ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சேஷதேவர். இந்த ஒரு அனுசந்தானத்துல படிச்சு வாயுதேவரோட அனுகிரகத்தை கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு வந்து என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தா வியாசராஜர் அதாவது ஒரு யதி ரச்சனை பண்ண ஒரு ஸ்தோத்திரத்தை கருட சேஷ ருத்ரர்கள்லாம் படிக்கிறாரா அப்படின்றது பார்த்தா அது வந்து அப்படி இல்லை. நம்ம தேகத்துக்குள்ள இருந்து நம்மளோட அபிமானத்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கருட சேஷ ருத்ரர், மனோ அபிமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ருத்ரர், அதுக்கப்புறம் கருட சேஷர் ஆகட்டும், சேஷர் சொன்ன மாதிரி இந்த எல்லா சாஸ்திரங்களுக்கும் கருட சேஷரும் ஒரு அபிமான தேவதைகள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அபிமான ஸ்தானத்துல அபிமான அனுசந்தானத்துல எடுத்து பார்த்தா இந்த ஒரு ஸ்தோத்திரத்து இது கூட இந்த ஒரு அனுசந்தானத்தை படிக்கணும். வருணசேஷ ருத்ரர்கள்ல பிரேரணையால் படிக்கிறோம் அப்படின்றதுல கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து வாஞ்சிதம் லபதே பீஷ்டம் ஷண்மாசா பிந்தரே கலு. இதுலயும் ஒரு பீரியட்லாம் கொடுத்திருக்காரு ஷண்மாசா அப்படின்றது. பகவந்தன் அனுகிரகத்தை க்ஷண மாத்திரத்திலேயே சித்தி படிந்த நிறைய பேர் இருக்காங்க. புராணோக்தமா இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. துருவராஜர், பிரகலாதராஜர், நிறைய ராஜர், நிறைய ரிஷிகள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. க்ஷண மாத்திரத்திலே அதாவது கட்வாங்கு அப்படின்னு இருக்கிற அந்த ரிஷி, அந்த ராஜா அவருக்கு ஒரு முகூர்த்தம் இருந்தது. அப்புறம் பிரகலாதராஜருக்கு வந்து நிறைய அப்பப்போ தரிசனத்தை கொடுத்துட்டு தான் இருந்தார். துருவராஜருக்கும் ஒரு 3-4 மாசம் எவ்வளவு மாசம் அப்படின்னு தெரியல, பாகவத்தை படிச்சா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷண்மாசத்திலே அப்படின்றது பார்த்தா ஸோ அப்படி இல்லை. ஷண்மாசத்துக்கும் இன்னொரு அர்த்தம் இருக்கு. வாஞ்சிதம் லபதே பீஷ்டத்தை ஃபர்ஸ்ட் வாஞ்சிதம் லபதே பீஷ்டம் ஷண்மாசா பிந்தரேகல் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அந்த வாஞ்சிதம் லபதே பீஷ்டத்தோட அர்த்தமும் ஷண்மாசா பிந்தரே கலுவோட அர்த்தத்தையும் சேர்த்து புத்திரார்த்தி லபதே புத்திரம், யசோர்த்தி லபதே யசஹ, வித்யார்த்தி லபதே வித்யாம், தனார்த்தி லபதே தனம் அப்படின்ற இந்த 3 லைனை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாரதிய முக்கிய பிராணாந்தர்கத லட்சுமி நாராயண பிரியதா ஸ்ரீகிருஷ்ண ஆரம்பிச்சு